எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனுடைய பாதார விந்தங்களை வணங்கி எனது குருநாதர் சிவயோக சுவாமி அவர்களுடைய பாதங்களையும் நினைத்துக்கொண்டு பெற்றோர்களுடைய ஆசையுடன் இந்த சிற்றுரையை ஆரம்பிக்கின்றேன். இந்த தளத்தில் என்னை பேச அழைத்த திருமதி ஸ்ரீகாந்தராஜா அவர்களுக்கு நன்றிகள். இங்கு குழுமி இருக்கும் உங்கள் எல்லோருக்கும் எனது நன்றிகள். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட விஷயம் ஒரு சுகாதார மனித உடம்புக்கு உதவியாக இருக்க வேண்டிய ஒரு பேச்சு. இதிலே மனித உடலை திருமூலர் சொன்ன மாதிரி உடம்பை இழுக்கென்று நினைத்தேன், உடம்பினில் உருபொருள் கண்டேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்று கூறியபடி நாம் எமது உடம்பு எமது ஆத்மாவை வைத்திருக்கும் ஒரு கோவில் என்று அதை பேணி பாதுகாத்து இந்த உலகத்தில் வாழும் பொழுது அதை எமது இயல்பு பொருந்தி பாதுகாக்க வேண்டும். வணக்கம். இன்று திங்கட்கிழமை 6ஆம் தேதி தை மாதம் 2025ஆம் ஆண்டு. தினமும் உலக சமாதானம், ஒற்றுமை, ஆரோக்கியம், மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானம் செய்கிறோம். பிரித்தானிய நேரம் 9:30 மணிக்கும் 11 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கிறோம். ஐரோப்பிய நேரம் காலை 10:30 மணிக்கும் மதியம் 12 மணிக்கும் இரவு 9 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். மற்ற நாடுகளில் இருந்து இணைந்து கொள்பவர்கள் பிரித்தானிய நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கின்றோம். இத்தியான நிகழ்ச்சி PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி ஆகிய அமைப்பினரின் அனுசரணையுடன் இடம்பெறுகின்றது. இன்றைய நிகழ்வுகளாக முதலில் தியானம் இடம்பெறும். அதனை திருமதி தமயந்தி சிங்காரவடிவு அம்மா அவர்கள் வழிநடத்தி வைப்பார்கள். பிரபஞ்ச நன்றியையும் அவர்களே கூறி வைப்பார்கள். இன்றைய சிறப்பு பேச்சாளர் எங்களுடைய தளத்தின் வைத்திய கலாநிதி திருவாளர் நவரத்னமையா அவர்கள் இணைந்து கொள்கின்றார். அவருடைய பேச்சு தலைப்பு இம்பார்ட்டன்ட் ஆர்கன் இன் த ஹியூமன் பாடி, அதாவது மனித உடலில் உள்ள முக்கியமான உறுப்புகள் பற்றிய ஒரு அருமையான விஷயத்தை அவர் கூற வந்திருக்கின்றார். அதன் பின்னர் கலந்துரையாடல், அதோடு நிகழ்ச்சிகள் கூறப்படும். 9:30 மணிக்கு இந்த தளம் நிறைவு பெறும் என்பதை கூறிக்கொண்டு இப்பொழுது நான் திருமதி சிங்காரவடிவு தமயந்தி அம்மா அவர்களை தியானத்தை வழிநடத்துமாறு அன்புடன் அழைக்கின்றேன். நன்றி. நன்றி சிவாமோகன் மாஸ்டர். இன்று 6ஆம் தேதி திங்கட்கிழமை தை மாதம் 2024ஆம் ஆண்டு. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தியானம் செய்வதால் மனமும் உடலும் அமைதி அடைகிறது. எங்கள் மனம் எங்கள் வசமாகிறது. மனம் தெளிவடைகிறதால் கிரகிக்கும் தன்மை அதிகரிக்கின்றது. இனி தியானம் செய்யும் முறையை பார்ப்போம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்தினால் தொண்டை வறட்சி ஏற்படாமல் தவிர்க்கலாம். ஒரு வசதியான இடத்தை தேர்ந்தெடுத்து உங்கள் தலை, கழுத்து, முதுகு ஆகியவற்றை நிமித்தி வைத்து இருக்கும்படி அமர்ந்து கொள்ளுங்கள். கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் அதை தயவு செய்து கழற்றி வைக்கலாம். கைகள் இரண்டையும் இவ்வாறு கோத்து உங்கள் மடி மீது வைத்திருங்கள். கால் பாதங்களை ஒன்றன் மேல் ஒன்றாக இப்படி வைத்திருங்கள். இப்போது உங்கள் இயல்பான சுவாசத்தின் மேல் கவனம் செலுத்துங்கள். அதாவது உள்மூச்சு, வெளிமூச்சு ஆகியவற்றை அவதானியுங்கள்.
தியானத்தின் போது எண்ணங்கள் வரலாம். அதை கவனியாது அனைவரும் சுவாசத்தின் மேல் கவனம் செலுத்துங்கள். இன்று நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து முதல் 15 நிமிடங்கள் இசையோடு இசை தியானமும், அடுத்த 15 நிமிடங்கள் இசையின்றி மௌன தியானமும் செய்வோம். நன்றி. மாஸ்டர்ஸ், இன்னும் 5 வினாடிகள் இருக்கின்றன. இப்பொழுது அனைவரும் உங்கள் இயல்பான நிலைக்கு வாருங்கள். உங்கள் கைகளை மெதுவாக பிரித்து கண்கள் மீது வையுங்கள். 5, 4, 3, 2, 1. இப்பொழுது எல்லோரும் கண்களை மெதுவாக திறந்து நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரு கூட்டு தியானம் செய்ததற்கு 30 வினாடிகள் தொடர்ந்து கைகளை தட்டி மகிழ்வோம். நன்றி, வணக்கம். பிரபஞ்ச நன்றி உரை. பிரபஞ்ச நல்லாசியுடன் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாம் நமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யும் பொழுது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம் என்னும் அளவில் விரிவடையும் ஆற்றல் உடையது. இத்தகைய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி ஆகிய அமைப்பினருக்கும் எமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று அருமையான மியூசிக்கை போட்ட சிவான் மோகன் மாஸ்டர் அவர்களுக்கும் எல்லோர் சார்பிலும் நன்றியை கூறுகிறோம். பதாதைகளை போட்ட ஆனந்தி பாலதாசன் மாஸ்டர் அவர்களுக்கும் ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டர் அவர்களுக்கும் அனைவர் சார்பிலும் நன்றியை கூறிக்கொள்கிறோம். ஒவ்வொரு நாளும் 3 நேரமும் இத்தியான தளத்தை வழிநடத்தி கொண்டிருக்கும் ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டர் அவர்களுக்கும் அருந்ததி மாஸ்டர் அவர்களுக்கும் அனைவர் சார்பிலும் நன்றி கூறுகின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிரக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகை செய்வோம். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. இப்பொழுது எங்களுடைய சிறப்பு பேச்சாளர் திருவாளர் வைத்திய கலாநிதி நவரட்னம் ஐயா அவர்களை அறிமுகம் செய்யும் நேரம். அவர் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு இம்பார்ட்டன்ட் ஆர்கன் இன் த ஹியூமன் பாடி. இவர் இந்த பிரித்தானிய நகரிலே வாழ்கின்ற காலத்திலே 46 வருடங்களுக்கு மேலாக கன்சல்டனாக வேலை செய்திருக்கின்றார் NHSலே. அதோடு இவர் ஒரு சிறந்த இசை வல்லவராகவும் நான் அறிந்திருக்கின்றேன். முன்பொரு சமயம் அவர் ஒரு பேச்சையும் இங்கே வீரமணி ஐயாவை பற்றி பேசியிருக்கின்றார். அதனூடாகவும் அவருக்குரிய நாட்டம் அதிலே தென்படுவதையும் காணக்கூடியதாக இருந்தது. இதைவிட அவர் சமய சம்பந்தமாகவும் தமிழ் சம்பந்தமாகவும் மிகுந்த ஈடுபாடும் ஆர்வமும் கொண்ட ஒருவர். அதையும் விட தொண்டு நிறுவன வேலைகளுக்காகவும் தனது தனிப்பட்ட வேலைகளுக்காகவும் அயராது தன்னை அதிலே அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற ஒருவராகவும் இந்த தளத்திலே இவர் தொடர்ச்சியாக எங்களோடு பயணித்துக் கொண்டிருப்பவர் என்ற அந்த முறையிலே இன்று இவரை நான் அனைவர் சார்பிலும் வருக வருகவென வரவேற்று, இப்பொழுது இந்த தளம் உங்களுடையதையா, நீங்கள் பேசலாம், வாருங்கள். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனுடைய பாதார விந்தங்களை வணங்கி எனது குருநாதர் சிவயோக சுவாமி அவர்களுடைய பாதங்களையும் நினைத்துக்கொண்டு
பெற்றோர்களுடைய ஆசையுடன் இந்த சிற்றுரையை ஆரம்பிக்கின்றேன். இந்த தளத்தில் என்னை பேச அழைத்த திருமதி ஸ்ரீகாந்தராஜா அவர்களுக்கு நன்றிகள். இங்கு குழுமி இருக்கும் உங்கள் எல்லோருக்கும் எனது நன்றிகள். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட விஷயம் ஒரு சுகாதார மனித உடம்புக்கு உதவியாக இருக்க வேண்டிய ஒரு பேச்சு. இதிலே மனித உடலை திருமூலர் சொன்ன மாதிரி உடம்பை இழுக்கென்று நினைத்தேன், உடம்பினில் உருபொருள் கண்டேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்று கூறியபடி நாம் எமது உடம்பு எமது ஆத்மாவை வைத்திருக்கும் ஒரு கோவில் என்று அதை பேணி பாதுகாத்து இந்த உலகத்தில் வாழும் பொழுது அதை எமது இயல்பு பொருந்தி பாதுகாக்க வேண்டும். அதுக்காக அந்த உடம்பை பற்றி அறிந்திருப்பது நல்லது. இங்கே வந்திருக்கும் மருத்துவர்கள் சாதிகளுக்கு தெரிந்திருக்கலாம், ஆனால் மற்றவர்களுக்கும், அதுடன் இந்த நிகழ்ச்சியை ஜூமில் பார்க்கும் பலர், யூடியூபில் பார்ப்பவர்களுக்கும் நூற்றுக்கணக்கானவர்களுக்கு இது உதவியாக இருக்கும் என்று நம்பி இந்த பேச்சை பேசுகின்றேன். இந்த உடம்பிலே முக்கியமான உறுப்புகள் என்று கூறப்போனால் மூளையும் மூளை சார்ந்த நரம்புகளம், நர்வஸ் சிஸ்டம், மற்றது இருதயம், நுரையீரல், லங்ஸ், லிவர், மற்றது கிட்னிஸுக்கு தமிழில் கல்லீரல், மற்றது எண்டோக்ரைன் சிஸ்டம் என்றால் உள்சுரப்பிகள். அது எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் சுரக்கிற ஆர்கன்ஸ். மற்றது காது, மூக்கு, த்ரோட், அதுவும் ஒரு விதமான செயல்பாடு செய்கின்ற கண் பார்வையோட சம்பந்தப்பட்டது. மற்றது குடல், வாய், குடல், பெருங்குடல், சிறுகுடல், பெருங்குடல் என்று. மற்றது ஜெனிட்டோ யூரினரி சிஸ்டம் என்றால் அது எமது சலம் சம்பந்தப்பட்ட சிஸ்டம். அத்துடன் இணைந்திருப்பது ஜெனட்டிக்ஸ் என்றால் நம்முடைய ஆண் பெண் உரிய அம்சங்கள். அதை விட மஸ்குலோஸ்கெலட்டல் சிஸ்டம் என்றால் எலும்புகள், மசில்ஸ், அதெல்லாம் சேர்ந்தது ஆனது. இதெல்லாம் சேர்ந்துதான் நமது உடம்பில் செயல்படுகின்றன. இன்று நான் முக்கியமாக கல்லீரல், கிட்னியை பற்றி தான் பேசப் போகின்றேன். என்றால் அதுவும் ஒரு முக்கியமான அம்சம். அது பழுதுபட்டால் உயிருக்கு ஆபத்து இருக்கு. அது பழுதுபடும் பொழுது பலவிதமான மூச்சு கஷ்டம் எல்லாம் வரலாம். அதனால அதை பற்றி தான் பேச போகிறேன். நமது உடம்பில் 2 கிட்னிஸ் இருக்குது. அந்த நமது வயிற்று பக்கத்திலே பார்த்தால் பின் பக்கத்திலே நடு எலும்புக்கு பிறகாலே ஒவ்வொரு கிட்னி. அதுக்கு இரத்தம், நல்லிரத்தம் ஆர்டரிஸால போகும். அதிலிருந்து பழுதுபட்ட இரத்தம் வெயின்ஸால மேலே போகும். இதுக்கு உணர்ச்சி நரம்புகள் நர்வ்ஸும் இருக்குது. மற்றது ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம் என்றால் சுரப்பியா தாங்களாக சுரப்பிக்கும் நர்வஸ் சிஸ்டம். அந்த கிட்னியில் அது இந்த அங்கத்தை பார்த்தால் வெளிப்பக்கத்தில் கோட்டெக்ஸ் என்றது, நடுவில் மெரில்லா. அதிலேருந்து வர்றது தான் அந்த செலம் என்றது அந்த பெல்விஸ் என்ற ஒரு பக்கம். நான் படத்தில் பார்ப்போம். அந்த செலம் யூரிட்டர் அந்த குழாயால் கீழே போய் செலப்பையில் போய் வெளியில் வருவது. அதுதான் கிட்னி. இந்த
ஓகே, அது ஃபங்க்ஷன்ஸை பார்த்தால் மெயின்லி எங்களோட இரத்தத்தில் இருக்கிற கெடுதியான விஷயங்களை ஃபில்டர் பண்ணி திரும்ப இரத்தத்துக்குள்ள அனுப்புறது. இப்போ ஃபில்டர் பண்ணும் பொழுது அதிலிருந்து வர்றது தான் சலம். அப்போ அந்த சலத்தில் தேவையில்லாத பொருட்கள் அகற்றும். அது மாத்திரமில்லை, அதோட ஒவ்வொரு நிமிஷமும் அரை கப் பிளட்டை இந்த ஒரு கிட்னி சுத்திய செய்து இறக்கப்பட்டால் கிட்டத்தட்ட 500 மில்லி லிட்டராக இருக்கலாம். அப்போ அப்படி அந்த கிட்னிக்குள்ள சின்ன சின்ன இரத்த நரம்புகள் தான் அந்த இதுக்கு உதவியாக இருக்கின்றது. அந்த பிளட் திரும்ப உடலுக்கு போகும். அதால் வர்ற சலம் கீழே வருது. அது சொல்லியாச்சு முந்தையே. அப்போ கிட்னிஸ் என்ன மாதிரி இந்த இரத்தத்தை வழிகாட்டுறது? ஒவ்வொரு கிட்னிலையும் மில்லியன் கணக்கான யூனிட்ஸ் இருக்குது. அது பேர் நெஃப்ரோன்ஸ். அதில் நெஃப்ரோனில் முன்பகுதி குளோமெருலஸ்ன்னு சொல்லி ஒரு கப் வடிவமாக இருக்கும். அதுக்குள்ள குட்டி இரத்த நரம்பு உள்ளுக்கு போகும். அந்த குளோமெருலஸ் தான் அதை வடிகட்டுறது. பிறகு வடிகட்டினா பிறகு நல்ல இரத்தம் அதில் போகும். இப்போ அதுதான் அந்த வடிகட்டின நீர் அந்த சின்ன சின்ன குட்டி நரம்புகளால் தொழாயலால் பேர்ந்து இது போகுது, அங்கே யூரிட்டருக்கு போகுது. அப்படி வரும் பொழுது அந்த டைனி டியூப்ஸில் சில சில தேவையான ரசாயனங்கள், சோடியம், பொட்டாசியம் போன்றவை திருப்பி ஏனென்றால் அவைகள் இந்த வடிகட்டும் பொழுது அவை வெளியில் வந்துவிடுதான். இப்போ திருப்பி அதை அப்சர்வ் பண்ணுது எங்களோட உடம்பு. அப்படி அப்சர்வ் பண்ணும் பொழுது தேவையில்லாத ஃப்ளூயிட்ஸை அனுப்பிட்டு இதெல்லாம் உள்ளுக்கு சேர்த்துக்கொள்வது. ஒரு பெரிய ஃபேக்ட்ரி தான் இந்த கிட்னி. அதிலே நுணுக்கமான வேறுபாடுகள் இருக்கின்றது. இந்த பிரபஞ்சத்திலே கடவுள் படைத்தவர் இப்படி ஒரு அருமையான ஒரு உடம்புல ஒரு இருக்கிறார். இப்போ சில படங்களை பார்ப்போம். இந்த கிட்னி இங்கே பார்க்கலாம். இந்த சிவப்பு ஒவ்வொரு பக்கத்திலும் இருக்குது. அதுலேருந்து யூரிட்டர், யூரினரி பிளாடர், இது ஏஓர்ட்டா நல்லிரத்தம் வருது. இப்போ இது வெயின் என்றால் பாதிக்கப்பட்ட இரத்தம் திரும்பி போகுது மேலே. அது இப்போ லங்ஸுக்கு போய் சுத்திகரிக்கப்படும். ஒரு கிட்னியை வெட்டி பார்த்தால் வெளிப்பக்கம் கோட்டெக்ஸ் நான் முந்தி சொன்ன மாதிரி அதில் உள்ளுக்கு இருக்கிறது பப்பிலா. இதுதான் இந்த பப்பிலா இருக்கிறது தான் பல விஷயங்கள் நடக்குது. உளமுறையில் எல்லாம் இருக்குது. நடுப்பகுதியை ஹைலம்ன்றது இப்போ இது இந்த பெல்விசில் அந்த சலம் கீழே போகுது. இதில் எல்லாத்தையும் கூற போனால் நேரம் காணாது. ஓரளவுக்கு கூறிக்கொண்டு வரோம். இதில் திரும்பி பார்த்தால் இதில் இந்த மெடல்லா அந்த பக்கத்தில் தான் அந்த ஃபில்ட்ரேஷன்லாம் நடக்குது. குளோமெருலஸ் என்று சொல்கிறது. அது தமிழ் சொல்லு எனக்கு தெரியாது. அப்போ அதுக்குள்ள சின்ன சின்ன குட்டி ஆற்றி போய் அங்கே வடிகாட்டி வடிகட்டின தண்ணி இங்கே கீழே வருது. ரத்தம் திரும்பி போகுது. இதில் கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த பிளட் வெசல்ஸ் இந்த மாதிரி போகுதுன்னு பார்க்கலாம். இங்கே இந்த ரத்தம் நல்ல ரத்தம் சிவப்பு இப்படி போய் அந்த குளோமெருலஸுக்குள்ளே போய் திரும்ப வெளியில் வருது.
இப்பொழுது இந்த குளோபலைசேஷன்டா என்ன மாதிரி என்று பார்ப்போம். இது ஒரு கப் மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஸ்பெஷல் செல்ஸ். இதுக்குள்ள இந்த இரத்தம் போய் அதை வடிகட்டுறது இந்த ஸ்பெஷல் செல்ஸ் வந்து அதுக்குள்ளால கீழே பெறுது. அந்த வடிகட்டின திரவம் கீழே பெறும் பொழுது, இதில் பாருங்க, இந்த வடிகட்டின திரவம் பெறும் பொழுது இப்படி 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 வளைஞ்சு வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு அதுக்கு ஃபங்க்ஷன்ஸ் சில விஷயம் இருக்கு, செயல்பாடு இருக்கு. இந்த ப்ராக்சிமல் டிபியூல், மற்றது இந்த லூப், இதில் எல்லாம் சில திரவங்களை உள்ளுக்கு எடுக்கிறது திருப்பி. இது டிஸ்டல் டிபியூல். அப்போ இது வந்து இந்த வர்ற யூரின் வர்றது கழிவுப் பொருளை கலெக்ட் பண்ணி வெளியில் கொண்டு வருது. இப்படி இது பெரிய அதிசயமான ஒரு ஃபேக்டரி. இதை வந்து இதை பார்க்கறதுக்கு எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வேணும். சாதாரண மைக்ரோஸ்கோப்பால் பார்க்க முடியாது. ஆயிரக்கணக்காக பிறப்பிக்கிற மைக்ரோஸ்கோப்பில் இந்த கிட்னியை வெட்டி பார்த்தால் தெரியும். இது நாங்கள் முந்தைய சொன்ன மாதிரி இது வாழ்க்கையில் கிட்டத்தட்ட ப்ரௌன் நிறம், மண் நிறம், சிவப்பாகவும் இருக்கும். 4 அல்ல 5 அங்குலம் நீளம் வழக்கமாக. ஆண்களுக்கு கொஞ்சம் பெரிய கிட்னியாக இருக்கலாம் என்று சொல்கிறார்கள். 79 கிராமிலிருந்து 223 மட்டும் வயதுக்கும் பெருமனுக்கும் தக்கபடி. பெண்களுக்கு 55 கிராமிலிருந்து 274. அதுதான் அவனுடைய சைஸ். இந்த என்னென்ன இதை பாதிக்கக்கூடும்? இன்ஃப்ளமேஷன், அலர்ஜி, இன்ஃபெக்ஷன். தெரியும், இன்ஃபெக்ஷன்டா வைரஸ் அல்லது பாக்டீரியாவால் வர்றது. மற்ற டியூமர்ஸ், கட்டியல். இப்போ கிட்னி டேமேஜ் திடீரென்று வருது என்றால் அலர்ஜிக் ரியாக்ஷன், எங்களுக்கு ஒவ்வாத விஷயங்கள் நடந்தால் அல்லது கடுமையான அலர்ஜிக் ரியாக்ஷன் வரும்பொழுது கிட்னி சில நேரம் ஷட் டவுன் பண்ணும், துப்புரவாக வேலை செய்ய போகும். மற்ற இளம் பிள்ளைகளுக்கு அதிகமாக இந்த இன்டஸ்ட்ரியல் நெஃப்ரைட்டிஸ் என்ற ஒரு வருத்தம் வர்றது. அது வந்து ஸ்ட்ரெப்டோகோக்கஸ் என்ற ஒரு கிருமியால் இன்ஃபெக்ட் பண்ணப்பட்டு கிட்னிக்கு போகிறது. அது மற்றது உடம்பில் அசித்தன்மை கூடினால், மற்ற டயபிட்டிஸ் உள்ளவர்களுக்கு, பிளட் ப்ரெஷர் உள்ளவர்களுக்கு, இப்படி பல விதமான பாதிப்புகள் வந்து சில நேரம் எல்லாம் வருத்தத்தை கொண்டு வரும். அப்ப என்ன வைத்தியம்? திருமூலர் 3000 வருஷத்துக்கு முன்னம் கூறியிருக்கிறார். சில ஆயுர்வேதிக் மூலிகைகள் கிட்னி வருத்தத்துக்கென்று அவருடைய பாட்டுக்கள்ல இருக்கின்றது. அப்போ அந்த காலத்திலேயே கிட்னியை பற்றியும் அந்த நோய்களுக்கு என்ன செய்யலாம் என்று திருமூலரே கூறியிருக்கிறார். நமக்கு தெரிந்த அளவில் இப்போ ஆறுதல் இருக்கிறது முக்கியம். மற்றது வருத்தத்துக்கு தக்கபடி எடுக்கிற நீரை, உட்கொள்கிற நீரை அவதானிக்க வேண்டும். இன்ஃபெக்ஷன் இருந்தால் ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்க வேண்டும். சில இடத்துல நீண்ட காலத்துக்கு ஆன்டிபயோட்டிக் எடுக்க வேண்டி வரும் என்றால் திரும்ப சில இன்ஃபெக்ஷன்ஸ் வரக்கூடும். அதுக்காண்டி மெயின்டெனன்ஸாக ஆன்டிபயோட்டிக் கொடுப்பார்கள். டயபிட்டிஸும் ஹை பிளட் ப்ரெஷர் இருந்தால் அதுக்குரிய வைத்தியம் செய்து கண்ட்ரோலில் வச்சிருக்க வேணும். அதாவது தண்ணி குடிக்காமல் இருந்தாலும் கிட்னிக்கு பாதிப்பு இருக்கு. அதுவும் இந்த வெயில் காலத்தில் அல்லது வனாந்தரத்தில் எல்லாம் தண்ணி அருந்த வேண்டும். இல்லாவிட்டாலும் கிட்னி அந்த ரத்தோட்டம் குறைஞ்சி
அதில் வருத்தம் பெறலாம். மற்றது டியூமர்ஸ் அல்லது கேன்சர் இருந்தால் கிட்னி முழுதாகவோ பாதிக்கப்பட்டு எடுக்க வேண்டும். அது மாத்திரமில்லை, கிட்னி ஃபெயிலியர் வந்தால் வேலை செய்யாவிட்டால் டயாலிசிஸ் என்றால் இந்த இரத்தத்தை ஒரு சுத்திகரிப்புள்ள விடுறது. பெரிட்டோனியல் டயாலிசிஸ் என்றால் அந்த இரத்தத்தை ஒரு ஆளுடைய இரத்தத்தை வயிற்றுக்குள்ள விட்டு வயிற்றில் இருக்கிற டிஷ்யூஸ் வந்து அதை மாற்றி நல்லறத்துக்கு கொண்டு வரலாம். இந்த வெஸ்ட்டை வெளியில் எடுக்கும். அது அவ்வளவு நல்லா இல்லை என்றாலும் சிலருக்கு அதை செய்வார்கள். ஹீமோடயாலிசிஸ் என்றால் இரத்தத்தை எடுத்து ஒரு சின்ன மிஷினுக்குள்ள ஆர்டிஃபிஷியல் கிட்னி என்ற ஒரு மிஷினுக்குள்ள போட்டு செய்வார்கள். மற்றது கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் இப்போ வந்திருக்குது. உங்களை எல்லாருக்கும் தெரியும். முதல் வந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட். அது அந்த கல்லீரலை இறந்தவர்களுடைய அடுத்து பத்திரமாக உயிரோட வச்சு அடுத்தது அந்த டிஷ்யூ அந்த பொருத்தமாக ஒன்று பார்த்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது. அது பல காலமாக செய்து வருகிறார்கள். அதுவும் ஒரு வைத்திய முறை. ஹவு டு கீப் யோர் கிட்னிஸ் ஹெல்தி, இதுதான் நீங்கள் அறியக்கூடிய வேண்டியது. உங்களுக்கு ஏதாவது நோய் இருந்தால் சூரியனை பிளட் டைம் 3 மாதத்துக்கு ஒருக்கா டெஸ்ட் பண்ணுறது நல்லது. அது உப்பு எடுக்கிறத கண்ட்ரோல் பண்ண வேண்டும் தேவைக்கு அடி. மற்றது சாதாரண ஆட்கள் 3 லிட்டர்ஸ் தண்ணீர் வகை, இந்த தண்ணீர் மாத்திரமில்லை, தேநீர், சூப் எல்லாத்தையும் சேர்த்து, உணவு எல்லாம் சேர்த்து 3 லிட்டர்ஸ் ஒரு நாளைக்கு. பெண்களுக்கு 2 லிட்டர்ஸ் போகும் என்று சொல்கிறார்கள். மற்றது நல்ல அபியாசம் செய்ய வேண்டும். அதோட வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணி பிளட் ப்ரெஷரையும் கண்ட்ரோல் பண்ண வேணும். மற்றது சில மருந்துகள் பெயின் கில்லர்ஸ் என்று சொல்லி கூட வெஸ்டர்ன் மெடிசனில் உள்ள பெயின் கில்லர்ஸை எடுக்கிறத தவிர்க்க வேணும். அது நீண்ட காலம் எடுத்து வந்தால் அதுவும் கிட்னிஸை பாதிக்கக்கூடும். என்றால் அவைகள் கிட்னிஸுகளெல்லாம் எக்ஸ்க்ரீட் பண்ணுறது அதாவது பாதிக்கக்கூடும். மற்ற சில இந்த அனால்ஜெசிக்ஸ் என்று இந்த நீங்கள் அறிவியல் ஆர்த்ரைட்டிஸ் எல்லாரும் நெப்ரோக்சின் அந்த சாதியில் பல குடிசைகள் இருக்குது. அதையும் நீண்ட காலத்துக்கு பாவிக்கிறது தடுக்க வேண்டும். நீண்ட காலம் பாவித்தால் அது கிட்னிஸை பாதிக்கும். அது எங்களோட எடையை கண்ட்ரோலில் வச்சிருக்கணும். பிஎம்ஐ என்றால் ஹைட் சென்டிமீட்டர்ஸ், அதை எங்களோட கிலோகிராம்ஸ் வெயிட்டை பிரித்தால் ஒரு பிகர் வரும். அது 22 அல்லது 24 அளவில் வச்சிருக்க வேண்டும். 24க்கு மேலே போனால் எங்களோட உடம்பு நாங்கள் வெயிட் பொடி போச்சு என்று கருத்து. 22 குறைய வந்தாலும் நமது நியூட்ரிஷன் இதை காணாமல், அதால் அனோரெக்சியா நர்வோசா என்று சில பேர் சாப்பாடு உண்ண முடியாமல் இருக்கிறது. இல்லை சில வருத்தங்களால் வரும். அது BMI 22க்கு குறை வந்திருக்கும். மற்ற பிளட் சுகர் லெவல்ஸ் டயபெட்டிக்ஸ் கட்டாயம் கவனிக்க வேணும். மற்ற பிளட் ப்ரெஷரை அந்த நோய் உள்ளவர் கவனிக்க வேணும். ஸோ கூடிய தண்ணி குடித்தா கூடாதோ என்றால், ஓரளவுக்கு தண்ணி குடித்தால் அந்த கிட்னி ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு நல்லது. ஆனால் இப்போ அதைத்தான் சொல்கிறார், அந்த டாக்ஸின்ஸ் தேவையில்லாத வெளியாகற்றுறதுக்கு தண்ணி வேணும். அதோட இரத்த நரம்புகளும் இரத்தோட்டம் நல்லா வர்றதுக்கு தண்ணீர் வேணும். அதில் இந்த மற்ற தண்ணீர் குடியாவிட்டால் இந்த கிட்னி ஸ்டோன்ஸ், நான் நிறைய இலங்கையில் சில வெயில் இடங்களில் வேலை செய்கிறவ தண்ணி குடிக்காமல் விட்டு கிட்னி ஸ்டோன்ஸ் வர்றது. கிட்னி ஸ்டோன்ஸ் வந்தால் அவர்களுக்கு வயிற்று குத்து அந்த கிட்னி பாதிச்சு பிளட் ப்ரெஷர் எல்லாம் கூடும். அதனால் அதுக்காக தண்ணீர் குடிக்க வேண்டும். தண்ணீர் குடித்தா இன்ஃபெக்ஷன்ஸையும் குறைச்சி கொள்ளலாம். தண்ணி குடிக்கிறது நல்லது. ஆனால்
கணக்க தண்ணி குடித்தாலும் அதுக்கு கூடாது. ஏனென்றால் நிறைய தேவைக்கு அதிகமாக தண்ணி குடித்தால் பொட்டாசியம் லெவலை குறைக்கும். அந்த அது அப்படி குறைஞ்சி அதால நோய், இந்த வலிப்பு, சில நேரம் மயக்கம், சில நேரம் அந்த மென்டல் ஸ்டேட், மனநோய் மாதிரி வரலாம். அது வைத்தியம் செய்யாட்டில் அதெல்லாம் ஆக்கள் இறக்கக்கூடும். அதனால தண்ணி குடித்தாலும் அதிகமாக குடித்தாலும் தேவையில்லாமல், சில பேருக்கு ஏதோ ஒரு மூளை பாதிப்பாதையோ மத்தாலையோ அடிக்கொருக்கா தண்ணி நிறைய குடிச்சு கொண்டு இருந்தால் அதால பாதிப்பு வரலாம். அது முக்கியம். நாங்கள் எப்போ வைத்தியரை நாட வேண்டும் என்றால், நம்முடைய சில தேவைக்கு அதிகமாக அடிக்கொருக்கா போகிறது, இல்லை இரவில் 4-5 தினமொழி போகிறது என்றால், அல்லது எங்களது மூளையில எங்களால் இந்த கிட்னி பாதிப்பால் கான்சன்ட்ரேட் ஒரு மயக்கம் மாதிரி வந்தால், அல்ல தோலில் கடிக்கிற மாதிரி நல்ல தோல் காஞ்சி போய் இது வந்தால், களைப்பாக இருந்தால், பிளட் ப்ரெஷர் கூடியிருந்தால், கம்மியாக கூடியிருந்தால், இல்லை மசில் கிராம்ஸ் வந்தால், இரவு பகல் எல்லாம், மற்ற சாப்பாடு இல்லை அப்பிடைட் குறைஞ்சி மெட்டாலிக் ஒரு உணவு உண்ணும் பொழுது ஒரு மெட்டாலிக் டேஸ்ட் என்றால் அப்படி வந்தால், அல்லது வயிற்றில் நோ சக்தி, மற்றது வீக்கம், கண் கீழே கை கால் இதழ் வீங்கினால் கருத்து நமது கிட்னிஸ் ஒழுங்காக வேலை செய்யாமல் நீரம் தங்கியிருக்கிறது. அதனால் இப்படி ஏதாவது வந்தால் நாங்கள் நமது டாக்டரையோ அதுக்குரிய ஆக்களை தொடர்பு கொள்ள வேண்டும். முடிவாக, இந்த கிட்னி என்றது ஒரு அபூர்வமான ஒரு உறுப்பு உடம்புல. அது பிளட் ப்ரெஷர் ரெகுலேட் பண்ணுது, ஆசிட் பேஸ் பேலன்ஸ் பண்ணுது, எரித்ரோபாய்டின் ஒரு நல்ல ஹார்மோனை செக்ரேட் பண்ணி அது நல்ல இரத்தத்தை உண்டாக்குறதுக்கு கிட்னியும் உதவுகிறது. மற்றது டயபிட்டிஸ், பிளட் ப்ரெஷரால் பாதிக்கப்படுது. அதனால் அப்படியான ஆட்கள் ரெகுலராக பிளட் டெஸ்ட்டை செய்ய வேண்டும், யூரின் டெஸ்ட்டையும் செய்ய வேண்டும். எப்போதும் வெள்ளனவே கண்டுபிடிச்சால் அதால் வர்ற பாதிப்புகளை குறைச்சி கொள்ளலாம். சில நேரத்தில் இந்த கிட்னிக்குரிய வருத்தத்தையும் மாற்றலாம். என்றால் கேன்சர், ரீனல் கேன்சர், அதை அந்த கிட்னியை அல்லது அந்த பாதிக்கப்பட்ட ரிமூவ் பண்ணால் ஆரோக்கியமாக இருக்கலாம். அதனால் கண்டுபிடிக்கிறது முக்கியம். அது நோய் இருந்தால், அந்த நோய் முதுகு பக்கத்தில் அப்படி இருந்தால் அதை சோதித்து ஸ்கேன் பண்ணி பார்க்க வேண்டும். மற்றது சில மருந்து வகைகளை நீண்ட காலத்துக்கு எடுக்காமல் தவிர்த்து கொள்ளணும். சில பேர் இந்த குடும்பத்தில் கிட்னி ப்ராப்ளம்ஸ் இருந்திருந்தால் அவர்கள் கொஞ்சம் மெல்லனவே ஏதாவது அறிவு இருந்தால் கவனித்து கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு, இவ்வளவு நேரமும் அமைதியாக கேட்டவர்களுக்கு நன்றியை கூறி, இந்த தளத்தில் பேச வாய்ப்பு தந்த ஸ்ரீகாந்தராஜா அருந்ததி தம்பதிகளுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். நன்றி. நன்றி ஐயா, மிகவும் அருமையான பேச்சு. அந்த பேச்சுக்காக நாங்கள் முதலிலே உங்களுக்கு ஒரு 30 வினாடிகள் எங்களுடைய கைகளை தட்டி நல்வாழ்த்துக்களை தெரிவிப்போம். ஹலோ, நிக்கிறீங்களா? ஹலோ ஹலோ. நீங்க அடுத்து நான் முதலில் அழைப்பது அருந்ததி அம்மா. வாங்கோ, உங்களுடைய கருத்தை கூறுங்கோ.
அனைவருக்கும் வணக்கம். இன்று டாக்டர் நவரத்னம் மாஸ்டர் அவர்கள் மிக அருமையாகங்கிற உடம்புல ஏதோ ஒரு முக்கியமான பாட்டு என்பதை பற்றி மிகவும் அழகாக கூறியிருந்தார்கள். அதாவது கிட்னி என்பது மிகவும் அவசியம் உடம்புக்கு. அதில் வர வருத்தங்கள் அதை என்ன மாதிரி prevent பண்ண வேணும். தண்ணி குடித்தாலும் கூட குடித்தாலும் கூடாது, குறைய குடித்தாலும் கூடாது. எல்லாம் சமனா இருக்கணும் என்பதை மிகவும் அழகாக எடுத்து கூறினார்கள். மிக்க நன்றி டாக்டர் நவரத்னம் அவர்களே. நன்றி. நன்றி நன்றி அம்மா. அடுத்து கண் குணேசன் ஐயா பேசுங்க. நன்றி அம்மா. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஐயா, உங்களது பேச்சு அருமையில் அருமை. அதை விட மிகவும் முக்கியமான பேச்சு என்பதை நான் அறிவேன், எல்லாரும் அறிவார்கள். என்னென்றால் நான் நேரத்தின் அருமை கருதி கருத்து கூற எனக்கு கருத்தில்லை. இரண்டாவது எனக்கு விஷயங்கள் தெரியாதபடியால் நேரடியாகவே வினாக்களை தொடுக்கின்றேன் ஐயா. நான் மிகவும் விரைவாக கூறுகின்றேன். முதலாவது கேள்வி ஐயா, நீங்கள் அந்த பெயின் கில்லர்ஸை பற்றி சொன்னீங்க. பெயின் கில்லர் எடுக்கிறதை பற்றி சில நபர்களுக்கு பெயின் கில்லர் தொடர்ந்து எடுக்க வேண்டிய தேவைகள் உள்ளன. அதுக்கான டாக்டர் சொல்லுவாங்க அந்த ஒமப்ரோசோலை சேர்த்தெடுத்தால் அது கிட்னியை பாதிக்காமல் உதவி செய்யுமா? அதான் முதல் கேள்வி ஐயா. சொல்லவா? சொல்லுங்க. அப்புறம் நான் கேட்கிறேன். ஒமப்ரோசோல் குடலை தான் பாதிக்காம பார்த்துக்கொள்ளும். ஸ்டமக் அசிட வயிற்றுல செக்ரேட் பண்ற அசிடை குறைக்கிறது தான் ஒமப்ரோசோல், லான்சப்ரோசோல் என்று கிட்னிக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லையா ஐயா? பானபடியால் அதுக்கு வேற ஏதாவது நீங்கள் தொடர்ந்து பெயின்கள் எடுக்க வேண்டிய ஆட்களுக்கு நீங்க சொன்னீங்களானே பாதிப்பு ஏற்பட இடம் உண்டு. அப்ப அதை இப்ப இதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி ஒமப்ரோசோலுக்கு பதிலாக வேற ஏதாவது டேப்லெட்ஸ் ஏதாவது இருக்கின்றதா? அது என்ன மாதிரி என்றால், இந்த சில பெயின் கில்லர்ஸ் லிவர் எக்ஸ்க்ரீட் பண்ணும், சில பெயின் கில்லர்ஸை கிட்னி வெளியில் அனுப்பும். அப்போ லிவர் எக்ஸ்க்ரீட் பண்ணக்கூடிய பெயின் கில்லர்ஸ் இருக்குது, மோர்ஃபின் அப்படியானதுகள். அதுகள் கிட்னியை பாதிக்காது. அதனால பெயின் கில்லர்ஸ் எடுக்க மாறி மாறி எடுக்கலாம், ஒன்றையே எடுக்காமல். அதோட கிட்னி பாதிப்பு உள்ள ஆட்கள் இந்த கிட்னியால வெளியில அனுப்பக்கூடிய பெயின் கில்லர்ஸ் தடுக்க வேணும். பாராசிட்டமால் பரவாயில்லையா? அது அவ்வளவு பாராசிட்டமால் லிவர் தான் அதை மெட்டபலைஸ் பண்றது. பாராசிட்டமால் எடுக்கலாம். ஓகே. மற்ற ரெண்டாவது கேள்வி ஐயா, நீங்கள் அந்த கிட்னி ப்ராப்ளத்துக்கும் புரோஸ்டேட்டுக்கும் ஏதாவது தொடர்பு உள்ளதா? ஏனென்றால் புரோஸ்டேட் என்லார்ஜ் பண்ணி அடைப்பு வந்தால் அதுலேருந்து பேக் ப்ரெஷர் என்று சொல்றது, யூரினரி பிளாடருக்கு நிறைஞ்சு அது யூரின் வெளியில் போகாம விட்டால் அந்த ப்ரெஷர் யூரிட்டர் வழியாக மேலே போய் அந்த கிட்னியை பாதிக்கலாம். அதனால புரோஸ்டேட் ட்ரபிள் உள்ளவன் அதை கவனிக்காம விடக்கூடாது, அதை நிவர்த்தி பண்ண வேண்டும். நன்றி. மற்ற மூன்றாவது மிக விரைவாக ஒரு கிட்னி ரீப்ளேஸ்மெண்ட் மெடிக்கல் மாற்றீடு செய்வது, அதை ஒரு ஆணினது கிட்னியை பெண்ணுக்கு பிரயோகிக்கலாமா அல்லது பெண்ணினது ஆணுக்கு பிரயோகிக்கலாமா? அதுல வித்தியாசம் இல்லை, ஆண் பெண் வித்தியாசம் கிட்னியில இல்லை. மாற்றி மாற்றி வைக்கலாம், கிடைக்குதோ அதை வைக்கலாம். அந்த இதை பற்றி இன்னொரு சொல்லணும், இந்த ப்ரெஷர் பேக் ப்ரெஷர் அந்த கிட்னி டியூபியூல்ஸ் இருக்கே, அதில் ஒரு 0.1 மில்லிமீட்டர் ப்ரெஷர் போனாலே அந்த குளோமெருலையை பாதிக்கலாம். இந்த செக்ரீஷன் ஒரு ஃபைன் ஒரு சரியாக ஒரு மெல்லிய ப்ரெஷர் வந்தாலே பின்னுக்கு போனால் அது கிட்னியை பாதிக்கும். அதனால கவனமாக பார்த்துக்கொள்ளணும். நன்றி ஐயா. நன்றி 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 ஐயா. அடுத்து சிவானந்தி கணேசராஜன் அம்மா பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். மிகவும் அருமை டாக்டர். ஒரு 30 வருஷத்துக்கு முதல் A-level சயின்ஸை
இலங்கையில படித்த ஒரு ஞாபகத்தை உண்டாக்கி விட்டீர்கள். மிகவும் எளிமையாக அருமையாக உங்களது பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் இருந்தது ஐயா. எனக்கு 2 கேள்விதான் நான் கேட்க விரும்புகின்றேன். எங்கள் உடம்பில் இனிப்பு சத்து கூடினாலும் பிரச்சனை, உப்பு சத்து கூடினாலும் ஒரு பிரச்சனை. இந்த 2க்கும் எனக்கு ஒரு விளக்கம் தாங்க. இனிப்பு சத்து கூடினால் அது பிளட் சுகர் கூடும் பொழுது இரத்த நரம்புகளையும் பாதிக்கும், கிட்னியையும் பாதிக்கும். சில நேரம் இரத்த நரம்புகள் பாதிக்கும் பொழுது ஹார்ட்டையும் பாதிக்கலாம். மற்றது உப்பு சத்து கூடினால் அதிகமாக பிளட் ப்ரெஷரை கூட்டும். அதோட கிட்னியையும் பாதிக்கக்கூடும். அதிகமாக பிளட் ப்ரெஷரை தான் கூட்டும். இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்றது தான் கிட்னியின் ஃபங்க்ஷன். இந்த 2 வேலையும் இந்த கிட்னி செய்து மிகவும் அருமையா சிறிய ஒரு தொழிற்சாலையாகத்தான் நீங்கள் சொல்லியிருந்தீர்கள். உண்மைதான். மிகவும் நுண்ணிய ஒரு பகுதியாக இருந்தாலும் அது வேலைகளை நிறைய அழகான ஒரு தொழிற்சாலையாக செய்கிறது. அடுத்தது ஐயா என்னுடைய கேள்வி, நீங்க குறிப்பிட்டிருந்தீர்கள் ஆண்களுக்கு 79 கிராம் to 223 கிராம்ஸ் அண்ட் உமன்ஸ் இந்த சைஸ் 55 to 274. அது ஏன் உமன்ஸுக்கு வெயிட் கொஞ்சம் கூடவாக இருக்கு? சில பெண்கள் பருமல் கூட இருக்கலாம். இது நான் புத்தகத்தில் எடுத்ததா கஷ்டம் சொல்ற கஷ்டம். நன்றி. என்னன்னு சொன்னா நான் நினைச்சேன் சில வேளை பெண்களுக்கு வெயிட் கூடினதாக இருக்குமோ என்று யோசிச்சேன் நான். நன்றி ஐயா, நன்றி. நீங்க சொல்ற ஒரு விஷயம், பெண்கள் கற்பம் தரிக்கிறபடியால் கூட ஃபங்க்ஷன் நிறைய பாதிக்கப்படுறாங்க. நன்றி ஐயா, நன்றி. நன்றி அம்மா. அடுத்து சரோஜ் குருநாதன் அம்மா பேசுங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சந்தர்ப்பத்திற்கு நன்றி கூறி ஒரு சின்ன ஒரு சந்தேகம் ஒன்று இருக்கு ஐயா. உங்களோட பேச்சு நன்றாக இருந்தது, வெரி எடியூகேஷனலாக இருந்தது. முன்னாடி பேசிய சொன்ன மாதிரி எங்களோட A-level டிகிரி அந்த ஞாபகம் தான் வந்துச்சுது. நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிடும் போது கல்லீரல் என்று சொல்லி குறிப்பிட்டீங்க. இது கல்லீரல்டா நான் பார்த்தா என்னை பொறுத்தவரையில் அது லிவர் அண்டிக்கு வச்சேன். சிறுநீரம் தான் கிட்னி ஆயிருக்குமா நினைச்சேன். சரியா அந்த கேள்வி? லிவருக்கு தமிழ்ல ஈரல் இல்ல, நீங்க அந்த இந்த சிறுநீரகத்தை கல்லீரல் சொன்ன மாதிரி இருந்தது, அதுதான் கேட்கிறேன். சிறுநீரகம் தானே கிட்னி இல்லையா? அது கிட்னி சிறுநீரகம்னு சொல்லலாம், கல்லீரல்னு சொல்றேன் அந்த கிட்னியை. கல்லீரல்னு சொல்லுவாங்களா? அப்படியா? ஓகே, தேங்க்யூ. மற்றது BMI என்று சொன்னது, அதுக்கு என்ன BMI ஸ்டாண்ட்ஸ் என்னவா இருக்கும்? அது பேசிக் மெட்டபாலிக் இண்டெக்ஸ். ஓகே, தேங்க்யூ. அதுவும் பாடி மாஸ் இண்டெக்ஸ் ஒன்று தானே இல்லையா? பாடி மாஸ் இண்டெக்ஸ் தான். அதான். தேங்க்யூ, நன்றி. நன்றி அம்மா. அடுத்து ஜெர்மன்ல இருந்து ஜேம்ஸ் அலிஸ்டன் ஐயா பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம் ஐயா. சாதாரணமாகவே தெளிவாக நிறைவாக தருகிறீர்கள். இன்றும் கூட அந்த அளவுக்கு தெளிவாக நிறைவாக தந்திருக்கிறீர்கள். நன்றி ஐயா. ஒரு கேள்வி என்னென்ன, மெட்ஃபோமின் நாங்கள் தொடர்ச்சியா பாவிக்கிறோம், நிப்பாட்டுறது இல்லை. இந்த மெட்ஃபோமின் தொடர்ச்சியா பாவிக்கிறது இதற்கு தடையாக இருக்குமா? ஒன்று. ரெண்டாவது, வீன்ஸ் அவிச்சு குடித்தால் இது நல்ல சுகத்தை தரும் என்று சொல்லுகிறார்கள். ஆகையினால இது 2ம் சரியானதா? மெட்ஃபோமின் டயபெட்டிக்ஸுக்கு எடுக்கிற குளிசை, அது பெயின் கில்லர் அல்ல. அதனால அது கிட்னியை பாதிக்காது, நீங்கள் எடுக்கலாம். அடுத்தது பீன்ஸ் அடித்து குடிக்கிறது எல்லாருக்கும் நல்லது, ஆனால் கிட்னிக்கு மாத்திரம் உடம்புக்கு நல்லது. நன்றி ஐயா. நன்றி. நன்றி ஐயா. அடுத்து ஜோகி நாகேந்திரன் அம்மா வாங்க பேசுங்க. மிக்க நன்றி சுவாமி ஒன் மாஸ்டர்.
நன்றி. என்னை அழைத்ததற்கு. டாக்டர் நவரத்னம் ஐயா மிக அருமையாக, மிகவும் விளக்கமாகவும் தெளிவாகவும் இந்த சிறுநீரகத்தை பற்றியும் அதனுடைய தொழிற்பாட்டை பற்றியும் மிக அழகாக எங்களுக்கு விளக்கி இருந்தீர்கள். மற்றவர்கள் கூறியது போல நாம் படித்தவற்றை மீளத்தக்கதாகவும் இருந்தது. ஆனால் அதற்கும் மேல அதனுடைய தொழிற்பாடுகளையும் அதன் நுணுக்கமான அறிவுகளையும் எங்களுக்கு விளக்குகிறீர்கள். ஆனால் என்னை பொறுத்தளவு இந்த மெட்ஃபோர்மின் போன்ற மருந்துகள் டயபிட்டிஸுக்கும் மற்றும் ப்ரெஷர் அதற்கு கொடுக்க நீங்கள் சொன்ன மாதிரி ப்ரெஸ்கிரைப் பண்ற மெடிசினாலையும் சிறுநீரகம் எஃபெக்ட் பண்ணப்படலாம் என்று அந்த லீஃப்லெட்ஸ் வருது தானே அந்த பாக்ஸ்ல, அதுகளுக்குள்ள இருக்குது. அப்ப நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, நாங்கள் பார்க்காமல் இருந்தோமே, ஆனால் வைத்தியர்கள் ஏன் எங்களுக்கு அதை கூறுவதில்லை? இதை எடுத்தால் இது வரும், இது வரும் என்று எங்களுக்கு முன்னறிவிப்பாக கூற வேண்டும். அல்லாவிட்டால் அவர்கள் சொல்ல வேணும், இவர் இவ்வளவு காலம் எடுத்திருக்குது, இன்னும் இன்னொரு டேப்லெட்ஸை தந்து மாற்றலாம் என்று அவர்கள் ஏன் அறிவுரை கூறுவது இல்லை? அது என்றால் இந்த எல்லா மருந்துகளிலையும் ஸ்மால் பிரிண்ட் என்று ஒன்று இருக்கு. அந்த கம்பெனிஸ் மருந்துகளை செய்யும் பொழுது ஏதாவது ஒருதருக்கு 1000 பேருக்கு கொடுத்து ஒருதருக்கு ஒரு பாதிப்பு வந்தால் அதையும் போட வேண்டும் என்று சட்டம். அதனால அந்த மருந்துக்கு சைடு எஃபெக்ட்ஸை போடும் பொழுது இந்த சின்ன எழுத்துல எல்லாம் போடுவார்கள். அதை பார்த்தா ஒரு மருந்தும் எடுக்க முடியாது. அதனாலதான் டாக்டர்ஸ் அதுகளை சொல்றதில்லை. அதிகமாக வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் தான் சொல்வார்கள். மற்றது இந்த சின்ன பாலும் 10,000 பேருக்கு ஒரு ஆளுக்கு வந்திருந்தா அது போட வேண்டியது அந்த மேனுஃபேக்சரர்ஸனுடைய கடமை. அல்லது ஆனால் இப்படி செய்யலாம் தானே. இப்போ ஒரு ஆள் 10 வருஷம் எடுக்குதுன்னு சொன்னால் அது ஆல்டர்னேட்டிவா why can't they change it to another medicine for another short period? Why do you have to prescribe for 20 years or 30 years? நீங்க சொன்னீங்க கனகாலத்துக்கு அது ஒரு மெடிகேஷன் எடுத்துக்கொண்டு வந்தால் அதால பாதிப்பு இருக்கும் இல்லையா? சோ நாங்க கேட்கும் பார்க்க அவையிலேயே எங்களுக்கு சொல்றே இல்ல, we have taken this for 20 years, so we'll change it now, and then unless you go and ask them, they will change it. இல்ல நான் கேட்கிறேன், அது ஐ திங்க் இது எல்லாரும் எஜுகேட்டட் ஆக்கள் இல்லையா? நாங்க எங்களுக்கு சும்மா பாக்குறோம் இதன்றோம். So they should not only just prescribe it, they should advise too. And I know you have only got 20 minutes or 10 minutes to per a patient, but அவையில் வந்து விளங்கப்படுத்தணும் மக்களுக்கு இல்லையா? That's their responsibility too. நான் நினைக்கிறேன், I may be wrong. இருக்குது, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஆனால் உண்மையா பாதிப்பு வர்றது அறிகுறி இருந்தால் உடனே மாற்றுவார்கள், அறிகுறி இல்லாட்டல் மாற்றார்கள். அதுதான். மற்ற இன்னொன்னையா இந்த விட்டமின்ஸ் கூட தேவையில்லாம நாங்க சில நேரம் அது நல்லம் இது நல்லம் எடுத்தா அதுலயும் எஃபெக்ட் பண்ணப்படுமா? அளவுக்கு மேல எடுக்கக்கூடாது. முக்கியமாக விட்டமின் டி ஒரு அளவுக்கு மேலே எடுத்தால் கால்சியம் டிபாசிட் பெறலாம். மற்றது விட்டமின் வேறு விட்டமின்ஸும் ஒரு அளவோட ரெக்கமெண்டட் டோஸ் ஒன்று இருக்கு, அந்த அளவோட எடுக்கிறது நல்லது. So you should consult with your general practitioner and then you take your vitamins and நினைக்கிறேன் இல்லையா? சும்மா எடுக்காம. ஓகே, மிக்க நன்றி. நீங்க ஒரு வெரி குட் அவேர்னஸ் தந்திருக்கிறீங்க எல்லோருக்கும். மிக்க நன்றி, மிக்க நன்றி. பவானி விக்னேஸ்வரன் அம்மா பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். டாக்டர் நவரத்னம் மாஸ்டர் அவர்கள் அருமையான விளக்கத்தை தந்தார் கிட்னியை பற்றி. நாங்கள் சின்னல்ல படித்ததை இப்ப திருப்பி மீண்டும் ஒரு நினைப்பூட்டுவது போல இருந்தது.
எனக்கு ஒரு கேள்வி, ஏன்னா இப்ப ஆண்களுடைய கிட்னி சின்னன், பெண்களுடைய கிட்னி பெருசுன்னு சொன்னீங்க. அப்ப இந்த வந்து கொண்டு பொருத்தக்குள்ள எதையாவது பொருத்தலாம்னு சொன்னால் அப்ப சில வழியில அது பிழைக்கலாம் என்ன? இப்ப ஆணின் கிட்னியை பொம்பளைக்கு வைக்கக்குள்ள அந்த இதுகள் விளக்கலாம், சைஸ்கள் வித்தியாசமா இருக்கலாம் என்ன? இந்த கிட்னி வருத்தம் வந்த பிறகு இந்த பெண்கள் பிள்ளை பெறுறது எல்லாம் குறைவா இருக்கும். அந்த பெண்கள் கர்ப்பிணி இருக்கிற பொழுது கூட கிட்னி வேலை செய்கிறவனு வந்தபடியாத்தான் கடவுளாக அப்படி படைத்திருந்தது. அதனால இந்த ஒரு மனிதருக்கு ஒரு கிட்னியில 4 ஒன்று வேலை செய்தா காணுமாம் வாழ்க்கையில. இப்ப 2 கிட்னி இருக்கு எங்களுக்கு. அப்போ 8ல் 1 கிட்னி போதும். அதனால பெண்களுக்கு கொஞ்சம் சின்ன கிட்னி கொடுத்தினாலும் அவங்களுக்கு சாதாரணமா போதும். அதான். நன்றி ஐயா. நன்றி. நன்றி 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 அம்மா. அடுத்து ஆனந்தி பாலதாசன் அம்மா, கனடாவில இருந்து பேசுங்க. அன்புள்ளங்களுக்கு இனிய வணக்கம். இன்று டாக்டர் நவரத்னம் மிகவும் அருமையாக பொதுவான இதுகளையும் சொல்லி, எங்களோட உடம்பு இதுகளையும் சொல்லி சிறுநீரத்தை பற்றி மிகவும் அருமையாக விளக்கம் தந்தார். மிகவும் நல்லா இருந்தது. மற்றது நான் நினைக்கிறேன் கல்லீரல் ஐயா ஸ்பிளீனோ. சரிதான் சரிதான். நான் தான் மாறி சொல்லிக்கிட்டேன். இல்லை, நான் அப்படி நினைச்சேன். சிறுநீரகம் தான். நான் ஏதோ அந்த நேரம் அந்த மூளையில வந்து கல்லீரல் எல்லாரும் கேள்வியாக உங்களுக்கும் குழப்பம் வந்துட்டுது. மற்றது உண்மையில நல்லா இருந்துச்சு. நல்ல வடிவான பவர் பாயிண்ட், இது நல்ல விளக்கம், எல்லாம் வடிவாக எல்லாம் அருமையாக சொன்னீர்கள். இவ்வளவோ நாங்கள் இந்த பேசிக் இது தெரிஞ்சாலும் இப்படி எங்களுக்கு விளக்கங்கள் தெரியாது. மிகவும் அருமையாக சொல்லிங்க. மிக அருமையான உங்களோட ப்ரெசன்டேஷன். நன்றி ஐயா. நன்றி நன்றி. நான் முதலில் ராஜேஷ் சித்தம்மா நீங்க பேசுங்க, அதுக்கு பிறகு நான் மெட்டாக்கில் விடுறேன். பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். மிகவும் நன்றி சிவா மோகன் மாஸ்டர் என்னை விட்டதுக்கு. நன்றி. டாக்டர் நவரத்னம், நீங்கள் மிகவும் சொல்றது இட்ஸ் வெல் எக்ஸ்பிளைன். வடிவாக எல்லாம் இதுகள் எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் தந்து இதை பற்றி சொல்லி இருக்கிறீர்கள். எல்லாம் நல்லாக விளங்கினது. எனக்கு ஒரே ஒரு கேள்வி. I am on methotrexate. லாங் டர்ம் methotrexate கிட்னி எஃபெக்ட் பண்ணுமா? உங்களுக்கு தெரிஞ்ச அளவில் இல்லையா? Because I have to take methotrexate for my rheumatoid arthritis, and then the respiratory physician is dead against that. So now the rheumatologist has decided to cut it down to instead of 6 to 4 now. Yes. So இது kidneys affect பண்ணும்னு சொல்லி எனக்கு சொல்லி இருக்கிறேன். அதான் நான் உங்களுக்கு, because you are a rheumatologist, aren't you? Yes, I am. Yeah. So if there are any symptoms or signs of kidney problem, we'll stop it. But generally, methotrexate affects the liver and the lungs, respiratory system. So those are the two we watch for. But and also we do regular blood tests. I have regular blood test. The creatinine goes up. Then creatinine is the thing that denotes kidney function, kidney clearance. That is to be under between 80 and 125. If it goes below 90, then we should think whether it is methotrexate. Okay. Thank you very much. நன்றி அம்மா. அடுத்து வரதா சண்முகநாதன் அம்மா, கனடாவில இருந்து நீங்களும் பேசுறா பேசுங்க. ஓகே, எல்லோருக்கும் வணக்கம். முக்கியமாக டாக்டர் நவரத்னத்திற்கு வணக்கம். இன்றைய நாளிலே எனக்கு 2 சிறு கேள்விகள் உங்களுடைய
உரையிலிருந்து கேட்க விரும்புகிறேன். முதலாவது, இந்த குடிவகை பாவிப்போர்கள் உடைய ஈரல் பாதிக்கப்படும் என்று சொல்லுகிறார். அதே மாதிரி இந்த குடிவகை பாவிப்போருடைய இந்த சிறுநீரகமும் பாதிக்கப்படுமா? முதலாவது கேள்வி. அது நேரடியாக பாதிப்பது இல்லை. ஆனால் குடிவகை பாதிப்பவர்களுக்கு பலவிதமான உடம்பில் நோய்கள் வரும் பொழுது சிறுநீரகமும் பாதிக்கப்படலாம். ஆனால் அதிகமாக நேரடியாக ஈரல் தான் பாதிக்கப்படுவது. அடுத்தது, கிட்டடியிலே நான் கேள்விப்பட்டேன், பொதுவாக வயோதிபர்கள் இரவு சாப்பாட்டின் பின் தண்ணீர் குடிப்பதை தவிர்த்தால் இரவிலே சலம் கழிக்க போவது இல்லாமல் இருக்கும் அல்லது குறைவா இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். இதில் ஏது உண்மை இருக்கா? இருக்கலாம். ஆனால் எப்போதும் ஒரு ஒரு உணவு உண்ட பின் ஒரு கப் இளச்சூடான தண்ணீர் குடிப்பது நல்லது என்று பலரும் கூறுகிறார்கள். நானும் அப்படித்தான் செய்வேன். செய்கிறது. அதற்கு முன்பு தேவையான தண்ணீரை குடித்துக் கொள்ளலாம் என்று சொல்லுகிறீர்கள். பெண்கள் குடிக்க வேண்டியது 2 லிட்டர் என்று சொல்லுகிறீர்கள். ஆண்கள் 5 லிட்டர் என்று சொல்லுகிறீர்கள். அப்ப இந்த 2 லிட்டர் கணக்கு எல்லோருக்கும் பொதுவானதா? அதாவது பெண்கள் என்று சொன்னா வயது போனவர்கள், இளமையானவர்கள் எல்லோருக்கும் பொதுவானதா? அப்படித்தான் கருதுகிறோம். அல்லது உடம்பு எடையை பொறுத்ததா? இல்ல, எங்களோட எடையை பொறுத்து சில விஷயங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த பிளட் ப்ரெஷர் மற்றது கழிவுத்தன்மையால் கழிவுப் பொருட்களை அகற்றுறதுக்கு ஓரளவு தண்ணி குடிக்க வேணும். கிட்னிக்களால் போகணும் அந்த தண்ணி. இன்னும் ஒரு கேள்வி, இதோடைய ஒட்டுனதோ தெரியவில்லை. சாதாரணமாக பிளட் பிரஷர் என்று சொல்லுகிற பொழுது 120/80 என்று சொல்லுகிறார். ஆனால் வயது முதிர்ந்தவர்களுக்கு அது 150க்கு கிட்ட இருந்தால் அதால் ஏதும் பாதிப்பு இருக்கா? இல்லை, நாங்கள் நமது வெஸ்டர்ன் மெடிசன் படி 140க்கு கீழே சிஸ்டலிக் இருக்க வேணும். அந்த டாஸ்டலிக் ப்ரெஷர் 90க்கு கீழே இருக்க வேணும். அப்படி இருந்தா சரி. ஆனால் சாதாரணமாக அப்ப 140க்கும் 80க்கும் இடையில தளம்பி கொண்டு இருந்தால் அது சரி, ஒரு 90 வயது ஒரு ஆளுக்கு அப்படி இருந்தால் அது கஷ்டமான விஷயமா? அதை பற்றி சிந்திக்க வேணுமா? அல்லது இது எந்த நேரம் எடுக்கிறத பொறுத்தது, மனநிலையை மாறின்ற பொறுத்தது. எடுக்கிற அந்த யந்திரம் இருக்கே, அது என்ன மாதிரி போட்டு அதையும் பொறுத்தது. ஆனால் அது அவ்வளவு சில பேருக்கு 160 170 ஒரு சர்வசாதாரணமாக மாத்திரையை போட்டு அடக்கி கொள்ளுகிற விஷயங்கள் இருக்குத்தானே? ஆமாம், பிளட் பிரஷர் கூட்டினால் மாத்திரை போடுறது. 140 145 இருக்கிறது மாத்திரை போடாமல் தியானம் செய்யறதால எடையை குறைக்கிறதால உணவை குறைக்கிறதால கொண்டு வரலாம். நன்றி. நன்றி அம்மா. அடுத்து மீரா நாகேந்திரன் அம்மா இருக்கிறீங்களா? பேசுங்க. வணக்கம் மாஸ்டர்ஸுக்கும் வணக்கம் டாக்டர் நவரத்னம். நல்லொரு பிரசன்டேஷன் தந்திருந்தீர்கள். மிகவும் அருமையாக இருந்தது, நல்ல விளக்கமாகவும் இருந்தது. மிகவும் நன்றி. ஒரு கேள்வி டாக்டர், என்னன்னு சொன்னால் பென்டோசெட்ரான் டேப்லெட்டை பாவிக்கிறதால கிட்னி ப்ராப்ளம் எதுவும் பெறக்கூடுமா? கெண்டசெட்ரான் பிளட் பிரஷர் டேப்லெட் கெண்டசெட்ரான் இல்லை. கெண்டசார்டன் கிட்னி ப்ரொடக்டிவ் மெடிசன். அந்த பிளட் ப்ரெஷர் குறைக்கிறதோட
மற்ற பிளட் ப்ரெஷர் டெப்லெட்ஸ் பார்க்க கண்டசாட்டன் நல்லது என்று கூறுவார்கள். பாதிப்பு இருக்காதுன்றதான் என்னுடைய நம்பிக்கை. நன்றி டாக்டர். தேங்க்யூ. ஓகே, நன்றி. அடுத்து வைத்திய கலாநிதி நடராஜன் ஜெகநாதன் ஐயா பேசுங்க. நன்றி, அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் நவரத்னம் எல்லாத்தையும் அருமையாக கவனித்து அதில் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த பக்க விளைவு பற்றி பலருக்கும் ஒரு கேள்விக்குறி இருக்கின்றது. என்ன யோசிக்கணும் சொன்னா விச் இஸ் லெசர் ஈவில் என்று சொல்லி, நீங்க வருத்தத்தை நிவாரணம் செய்யாட்டி இந்த வருத்தமே யூ கேன் கில் இட் எல்லாம். அப்போ இட் டிபெண்ட்ஸ் விச் ரிஸ்காக எடுக்கிறதான்றது ஒரு கேள்வி. எனக்கு என்னுடைய ஒர்க் பண்ண இடத்துல ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் சொன்னேன், இந்த மெடிசனில் ஒரு சைடு எஃபெக்ட் இல்லை. அப்போ கன்சல்ட் சொன்னேன், அப்படின்னா இது மருந்து இல்லை, இது ப்ளசிபோ. எனக்கு கேட்டோன்னே சிரிப்பு தான் வந்தது. இது ரைட் எனவே அது ஒன்று. மற்றது இந்த நான் தமிழில் அட்வான்ஸ் செய்தோடனே எனக்கு நினைவு இருக்கு இன்னும், லிவர் தான் மண்ணீரல்ன்றது, சாரி கல்லீரல்ன்றது, மண்ணீரல்ன்றது ஸ்பிளீன். அதுதான் இந்த அட்வான்ஸ் லெவல் நாலேஜ் வச்சு சொல்கிறேன். மேடம் இந்த டிரான்ஸ்பிளான்ட்ல வந்து ஆன் பண்ணண்டு இல்லை, அது ஒரு டிஷ்யூ கம்பேட்டபிலிட்டி ஒரு டெஸ்ட் செய்வார்கள். இந்த டிஷ்யூ கம்பேட்டபிலிட்டி டெஸ்ட் வந்து பிளட் மேட்சிங் இல்லை, அது மேட்ச் பண்ணதுக்கு இல்லாட்டி எடுக்க இயலாது. அப்போ unless you are identical twin, you will never get 100% match. அப்போ அந்த மேட்ச் பண்ணைகளை மோஸ்ட் லைக்லி டு மேட்ச் எடுப்பார்கள் ஒழிய, மற்றபடி யூ கான் ஜஸ்ட் டிரான்ஸ்பிளான்ட். அவ்வளவுதான். ஆனால் இந்த பக்க விளைவுகளை பற்றி இன்னொன்று வந்து நீங்கள் எந்த மருந்து எடுத்தாலும் as long as it's only very பேராசிட்டமால் அதில் விட்டுட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒன்ஸ் a year ஒரு டெஸ்ட் ஒன்று வந்தால் கிட்னி ஃபங்க்ஷன், லிவர் ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு வரலாம். அது ஒன்று. மட்டும் இன்னொரு சொல்லணும், இப்போ சொல்கிறார்கள் ஸ்ரீலங்காவில் இப்போ எல்லாரும் பார்த்தாலும் இந்த கிட்னி ஃபெயிலியர், இல்லை டிரான்ஸ்பிளான்ட் சொல்கிறார்கள். ஏன் இது கிட்னி ப்ராப்ளம் அதிகரித்தான்னு சொல்லி நான் நினைக்கல. அது அதிகரிக்கவில்லை, பிகாஸ் த டெஸ்ட் ஆர் டன் குயிக்லி. அண்ட் அதோட இந்த ப்ரைவேட் செக்டருக்கு போனால் சில வேளை அக்யூட் கிட்னி ஃபெயிலியர் இருக்குது, அதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண தேவையில்லை. அது நீங்கள் ட்ரீட் பண்ணால் அது இருக்கா பண்ணிடும். என்னுடைய ரிலேஷனுக்கு அப்படித்தான் சொல்லி விரட்டி விட்டார்கள். இப்போ இந்த பார்த்தா இது நீட் இட். அதான் இந்த பிரைவேட் செக்டர்ல ஒரு பிரச்சனை. நன்றி. நன்றி நன்றி ஐயா. அடுத்து சிறிஸ்கந்தராஜா ஐயா, நீங்க பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்று டாக்டர் நவரத்னம் ஐயா அவர்கள் ஒரு இம்பார்ட்டன்ட் ஆர்கன் இந்த ஹியூமன் பாடி ஒன்றோட இன்றைக்கு என்ன ஆர்கனா இருக்குமென்று நான் எல்லோருடையும் காய்ச்சும் பார்க்கும்போது நான் டாக்டரோடையும் காய்ச்சேன். ஒரு டாக்டரோடையும் காய்ச்சேன், ஹார்ட் என்று சொல்றார். நான் இதுல எனக்கு சரியான ஒரு சொல்லாம மிக முக்கியமான ஆர்கன் கிட்னி என்றே சொல்லி இருக்குங்க. அதாவது கிட்னியோட எப்படி அன்பாக இருக்க வேணும் என்றதான் உங்களோட கருத்து, உங்களோட பேச்சுண்ட சமரைஸ் பண்ணி சொல்றேன். கிட்னியோட அன்பா இருக்கிறதுக்கு என்னென்ன செய்ய வேணும்ன்றதை தெளிவாக சொல்லி இருக்கிறீங்க. அதாவது நாங்கள் இந்த தியான தளத்திலேயே அன்பா இருக்கிறதுக்குள்ள வழிகளை செய்து வரோம். அதாவது 3 நேரம் தியானம் செய்கிறோம், 4 யோகா டீச்சர் வந்து எக்ஸசைஸை சொல்றார்கள், சியா எக்ஸசைஸ். அதோட எங்களுடைய சாப்பாட்டு வகைகளையும் நாங்கள் மரக்கறி வகைகளை கூட சாப்பிட்டு அருமையாக குறைத்து சாப்பிட்டு கரைச்சல் கொடுக்காம இருக்கணும் என்றுதான் இந்த தளத்தில் சொல்லி கொண்டு வருகின்றோம். அது மாத்திரமில்லாமல் பலர் இதை கேட்டு முடிச்ச பிறகு மறந்து விடுவார்கள். ஒவ்வொரு நாளும் விளையாட்டுக்கு இப்படி ஒவ்வொரு நாளும் நீங்க வந்து பேசிக்கொண்டு இருக்கோம், விளையாட்டுக்கு எல்லாம் மறந்து இதோட முடிஞ்சுது. நாளைக்கு பழையபடி தங்களுடைய வேலையில பார்த்துக்கிட்டு போய் நம்ம இந்த வழக்கம் போல செய்கிறோமே. மற்ற என்னொன்று சொன்னீங்க, சில பேர் கேட்டிருக்கிறீர்கள் தங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு போறாரு டாக்டர். அதாவது இதுல டாக்டர் எல்லாம் இதுல வந்து நீங்க உங்களையே நீங்க உங்கள்கிட்டயே ஒரு ஃபார்மசி இருக்கு, உங்கள்கிட்டயே எல்லாம் இருக்கு, நீங்களே அதை யோசிச்சு செய்ய வேணும். வந்து அட்வைஸ் பண்ண வேற ஒழிய வேறு விஷயங்கள் கிடைக்கிறது கஷ்டம் ஒரு 1/2 மணி தியானத்துல. அதுக்குதான் நாங்கள் எங்களுக்கு ஏத்த மாதிரி இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டயபிட்டிஸை ஏற்றி கொண்டு போய் கொண்டிருந்தா டயபிட்டிஸை ரிவர்ஸ் பண்ணியிருக்கிறார்கள். நான் பல இடங்களை வாய்ச்சிருக்கிறேன், கருத்தக்க இருக்கிறேன். டயபிட்டிஸை ரிவர்ஸ் பண்றதுக்கு ஒரே ஒரு வழி வந்து உங்களோட உணவு முறைகள் தான் கூட. எக்ஸசைஸ், ஹை ப்ரெஷர் அதை குறைக்க வேண்டும். அதுகள் எல்லாம் குறைக்கிறதுக்கு நீங்க டாக்டரோட போய் பேசி கொண்டிருக்கிறது. இப்போ நாங்கள் எல்லாம் மீட் பண்ணா தங்களை இதைத்தான் சொல்லுவேன். அதுக்கு நாங்கள் தான் முன்னெடுக்க வேணும். அதுக்குத்தான் நாங்கள் இந்த தளத்துல வச்சு ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கொண்டும் அறிவியான பேச்சாளரையும் கூப்பிடுறோம். வெறாக்கள் வந்து வரலாம், இல்லாட்டிக்கு அவர் தங்களோட பட்டியலத்தையும் செய்து கொண்டு இருக்கலாம். அதே போல இன்னொரு விஷயம் சொன்னீங்கள், சில பேர் அந்த டயபிட்டிஸை குறைக்கிறதுக்கு நான் அண்மையில் அறிந்தேன்
ஒரு பாட்டில்ல ஒரு ஹெர்பல் மெடிசின் ஒன்று விற்கிறார்கள். அது வேர்ஸ்ட் ஹெர்பல் மெடிசின், அது கிட்னியை அஃபெக்ட் பண்ணி கேன்சரை கூட கொண்டாகும் என்று ரிசர்ச்ல அறிஞ்சிருக்கிறார்கள். நான் இப்ப என்னுடைய மகன் வந்து கிட்னியில ஒரு ஸ்பெஷலிஸ்ட் என்றபடியா எனக்கு சொன்னார் அந்த விஷயத்தை. அதில் ஆராய்ஞ்சு வீணாக அவர்கள் தெரியாம அதை வேண்டி அஃபெக்ட் பண்ணியிருக்கிறார்கள். கேன்சர் கூட வரும். மற்றது இன்னொரு விஷயம் வந்து குடி வகைகளை பற்றி இருந்தால் அது மாடரேட்டோ என்னவோ இருந்து குடி வகைகள் கொஞ்சம் குடித்தா கூட கேன்சர் வர்றதாக முந்தின நாள் நியூஸ்ல வந்திருக்கு. வேணா நீங்க எடுத்து பாருங்க. அதை சொல்ல மாட்டாங்க. அது வந்து சொல்ல மாட்டாங்க. சொன்னா நீங்க குடிக்க மாட்டீங்க. மற்றபடியா அந்த விஷயத்துல கவனமா இருக்கணும். நீங்க குடிக்காம இருக்கிறது நல்லா. அதைத்தான் அதை திருப்பி அதுல வந்து ரிசர்ச் பண்ணி அருமையான ரிசர்ச் வந்து செய்து வந்திருக்குது. அமெரிக்காலேருந்தும் பிரிட்டன்லேருந்தும் சப்போர்ட் பண்ணி வந்திருக்கு. மற்றது இன்னொரு விஷயம் உண்டு, இப்படி எல்லா விதத்திலும் கிட்னியோட அன்பாக இருப்பதற்கான வழிவகைகள், அதாவது மாடரேட்டா தண்ணியை குடிக்கணும் என்று அருமையாக சொன்னீங்க. ஸோ இப்படி எல்லாத்தையும், அதாவது எல்லாத்துக்கும் காரணம் வந்து முதல் நீங்க போனோன்னா டாக்டர் என்ன ஜிபியில போனோன்னா முதல்ல உங்களோட வெயிட்டை கேட்பாரு. என்ன வெயிட் என்னன்னு தூக்கி விடுவிட்டா அதோட விஷயங்கள் முடிஞ்சிடும். வெயிட் ஏறினா ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்கா ஏறுறதுக்கு வழிவகைகள் இருக்கின்றன. இதோட நாங்கள் எங்களையே தான் நாங்கள் கவனிக்க வேணும். நாங்களே ஒரு ஃபார்மசியையும் பெரிய ஒரு உள்ளுக்குள்ள ஆளை வச்சுக்கொண்டு நாங்கள் அங்கேயும் இங்கேயும் வேலை மோதிக்கொண்டு திரிகிறோம். என்றபடியா நாங்கள் அதில் செய்ய வேணும் என்றதை டாக்டர் நவரட்னம் அருமையாக விளக்கமாக ஆதாரபூர்வமாக சொல்லியிருந்தார் என்று கூறிக்கொண்டு என்னுடைய கருத்தை நிறைவு செய்கின்றேன். நான் என்னுடைய நிகழ்ச்சி நிரலுக்கு போகின்றேன். அதாவது நாளை காலமே நாங்கள் சேர் எக்ஸசைஸ் செய்கிறோம். கூடின முறை இந்த இடங்களே எங்கள் தளத்துல கூடின எக்ஸசைஸ்கள் செய்கிறது, தியானத்தை செய்யறதுக்கு நாங்கள் இனி தொடங்க போகின்றோம். இந்த உங்களுடைய பேச்சு எங்களுக்கு என்ன வேலை ஊட்டுகிறது. இப்போ இந்த நாளைக்கு 11 மணிக்கு UK டைம் டாக்டர் மூர்த்தி அவர்கள் முத்திரைகளின் மகத்துவம் பற்றி பேச வருகிறார். முந்திய வந்து பேசினவர். இரவு 8 மணிக்கு ஜெர்மனியில இருந்து தன்னம்பிக்கையூட்டும் சிறுவர் வாழ்வியல் பற்றி நகுலா சிவநாதன் அவர்கள் கதைக்க வருகிறார்கள். அதே போல வெனிஸ்டே 9 o'clock 8 PM சிட்டி டைமுக்கு பஞ்சாட்சர மாஸ்டர் வந்து வள்ளலாரை பற்றி இன்றும் பற்றி பார்ட் 3 அவர் கதைக்க வருகிறார். அதே போல 11 AM வட்ட வாழ்க்கை என்ற தலைப்பில் BK அமீர் அவர்கள் பேசுகிறார்கள். இந்த நாளைக்கு இரவு எங்களுடைய யோகா டீச்சருடைய பேச்சு இருக்கிறது. யோகா as a pathway to meditation, ஸ்டெஃபனி மூகா அவர்கள். இப்படியே சொல்லிக்கொண்டு போகலாம். அப்படியே அதே போல வியாழக்கிழமை காலமையும் யோகா இருக்கிறது. ஸோ எல்லா விதத்திலும் இந்த கிட்னியோட அன்பாகவும் ஆதரவாகவும் இருக்க வேண்டும் என்றதை கூறிக்கொண்டு என்னுடைய கருத்தை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி 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 ஐயா. எங்களுடைய நேரம் நிறைவடைந்து விட்டது. இன்னும் 2 பேர், அதோட ராஜேஷ் பாலாமாவும் கை போட்டவ கீழே போயிட்டா. நான் எல்லாரையும் விடுறேன், நீங்க விரைவாக பேசி முடிக்கவும். முதல்ல பஞ்சாட்சரம் ஐயா, நீங்க பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். டாக்டர் நவரத்னம் ஐயா அவர்கள் அருமையான தேவையான பேச்சை பேசியிருந்தார். நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகின்றேன். இந்த ஒமேகா 3 விட்டமின் டி, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் எடுத்தால் கிட்னிக்கு ஏதேனும் பாதகமாக வருமா? இல்லை, அளவில் எடுக்க வேணும். அளவில் விட்டுபிடி நெடுகம் விட்டமின் டியை நெடுகம் சொல்லிக்கணும். அப்ப விட்டு எடுத்தா நல்லதோ நெடுகம் எடுக்க ஒவ்வொரு நாளும்? ஒரு நாள் ஒரு ஆளுக்கு 600 யூனிட்ஸ் தான் தேவை. அதுக்கு தக்கபடி ஒமேகா 3 போடுவாங்க எவ்வளவு விட்டமின் டி இருக்கு. என்னென்றால் அந்த யூரின் டெஸ்ட்ல ட்ரேஸ் ஆஃப் ஆல்பமின், கொஞ்சம் ஆல்பமின் இருக்குன்னு சொல்லிக்கணும். அப்ப அது இதால வருமோ? அதிகமாக கிட்னி ட்ரேஸ் ஆஃப் ஆல்பமின் வாடுறது கிட்னியில் பாதிப்பு இருந்தால் அதில் வந்து கிரியேட்டின் கிளியரன்ஸ் ஒரு டெஸ்ட் இருக்குது. அதுதான் கிட்னி ஃபங்க்ஷன். 100% இல்லையோன்றது. அது நார்மலாக இருந்தால் அதிகமாக இந்த ட்ரேஸ் ஆஃப் புரோட்டீன் வேறு விதத்தாலையும் பெறலாம். யூரின்ல ப்ரோஸ்டேட்டில் இருந்து பெறலாம், அல்லது இந்த வழியில் கீழே வாடுற வழியில் ஏதாவது இருந்தாலும் ட்ரேஸை பெறலாம். அதனால பார்த்துக்கொள்றது நல்லது. நன்றி டாக்டர்.
நன்றி ஐயா. அடுத்து ராஜேஷ் பாலாம்மா, நீங்க பேசுங்க. நீங்க கை போட்ட நீங்க போயிட்டீங்க கீழே. வணக்கம் எல்லோருக்கும். சாட் பாக்ஸும் இருக்கா சிவாமோகன்? ஆனந்தி மாஸ்டர் விடலாம். நான் கிரியா சொல்லி முடிக்கிறேன். இட்ஸ் வெரி 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 நெசசரி ஸ்பீச். தேங்க்யூ டாக்டர் நவரத்னம். எங்களின் ஆக்களுக்கு நிறைய விஷயங்கள் கிட்னி பற்றி தெரியாமல் கணக்குக்குள்ள. அடுத்தது டாக்டர் ஜெகநாதன் கேட்ட கேள்வி, ஸ்ரீலங்காலே கிட்னி ப்ராப்ளம்னு சொல்லி கொண்டிருக்கணும் உண்டு. So I met a WHO doctor from Sri Lanka. அவர் சொன்னார் inappropriate food and fertilizers. இந்த இன்க்ரீசிங் ஃபர்டிலைசரால் ஒரு இடத்துல நான் பேர் சொல்ல விரும்பல, 5,000 kids are suffering with a kidney problem. பின்ன அவர் என்ன கேள்விப்பட்டிருக்கிறார் ஹெல்த் ப்ரொமோஷன் ஆஃபீஸர் ஃபார் சில்ட்ரன் என்று என்ன தேடி வந்து கேட்கிறார், கேன் யூ டூ சம்திங் என்று. நான் பட் கேன் யூ டூ write a leaflet or something. It's too late because அந்த அரிசியை தான் சாப்பிட போகுது. அடுத்தது inappropriate ஃபுட் அண்டைக்கு ஸ்ரீலங்காவில் டேக் அவே ஃபுட்டெல்லாம் இப்போ கூடுது. அடுத்தது நாங்கள் நார்மலாக ஹையர் இன்டேக் ஆஃப் சால்ட் எடுக்கிறோம். நீங்கள் வரதாம கேட்டீங்களா எந்த வயது இருந்தாலும் இவ்வளவு அமௌண்ட் தண்ணி எடுக்கணுமான்ட்டு. நாங்கள் எந்த வயது இருந்தாலும் எடுக்கணும், பிகாஸ் தண்ணியில் எங்களோட கிளீனிங் சிஸ்டம் லைக். ஆனால் பெட்டர் டு நாங்கள் ஓல்டர் பீப்புள் பெட்டர் டு டேக் லாட் ஆஃப் வாட்டர் இன் தி டே டைம். அது இலங்கையில் அதுவும் ஒரு பிரச்சனை. அது நீண்ட தூரம் தண்ணி எடுக்க போகிறது அதெல்லாம் இருக்குது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மைல் கணக்காக போகிறாங்க. இந்த third world country people are suffering from all kind of illnesses due to lack of support. நாங்கள் இவ்வளவு அதிர்ஷ்டசாலிகள். இப்போ டாக்டர் நவரத்னம் போலாக்கள் வந்து எங்களுக்கு சொல்கிறாங்க, நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச ஆக்களுக்கு சொல்லுவோம் டூ சம்திங் உண்டு. ஸோ உங்களின் சேவைகளுக்கு நன்றிப்பா. முக்கியமாக மாஸ்டர் ஸ்ரீகாந்த் ராஜாவுக்கும் அருந்ததியம்மாக்கும் தான் என்ற நன்றி எப்போவும். ஏனென்றால் இட்ஸ் அமேசிங் ஃபார் தமிழ் பீப்புள் டு கம் அண்ட் லேர்ன் திங்ஸ் அண்ட் எங்களோட சமுதாயத்துக்கு சொல்றது. அடுத்தது இப்போ சிவா தமயந்தி போல டெடிக்கேட்டடாக ஒரே வந்து செய்யணும். இந்த சேவையை நாங்கள் என்னென்று சமுதாயத்துக்கு கொண்டு போகிறோம் எனக்கு விளங்குதல். திருப்பி வந்து கேட்கறது தான். கோவில் வச்சிருக்கிறோம், அது வச்சிருக்கிறோம், இது வச்சிருக்கிறோம், தமிழ் பள்ளிக்கூடம் வச்சிருக்கிறோம். வை கான்ட் வி டீச் த பேசிக் எஜுகேஷனுப்பா. நீங்கள் அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் இருப்பினும் இதெல்லாம் சொல்லுங்க. இது என்னுடைய தாகம். எங்களின் சொசைட்டியை நாங்கள் ஹெல்த்தியாக கொண்டு வரலாம். நன்றி. சாரி, நான் கடைசி நேரத்தில் வந்துட்டு மன்னிச்சு கொள்ளுங்க. நன்றி அம்மா, அருமையான பேச்சம்மா, நன்றி. கண்கோணிசையா பேசி முடிச்ச உடனே ஆனந்தி அம்மா நீங்க தயாரா இருங்க இதை வாசிக்கிறதுக்கு. கண்கோணிசையா நீங்க பேசுங்க. ஓகே, நன்றி அம்மா. நான் என்றால் மிக விரைவாக ஐயா அவர்கள் கதைக்கும் பொழுது அவரது விசேடமான துறையை பற்றி ஒரு கேள்வி. அந்த நீங்கள் இடையில அந்த விட்டமின் டியை பற்றி கனவில் பேசியுள்ளார்கள். இப்ப இந்த போன் லாஸ், அதாவது ஓஸ்டியோபோரோசிஸ்க்கு முற்பட்ட ஓஸ்டியோபேனியா என்று சொல்வார்கள். அந்த நிலைமை உள்ளவர்களுக்கு அட்கல் D3 கேப்சூல்ஸை தான் யூகேல கொடுக்குறாங்க எல்லாருக்கும். அதை வந்து நீங்க சொன்னதன்படி அதை கண்டினியூ பண்ணி எடுத்தால் எங்களுக்கு என்னென்று தெரியும் அந்த ஓவரா இருக்குன்னு பிளட் டெஸ்ட் செய்து செக் பண்ண வேணுமா ஃப்ரீக்வென்ட்லி என்றதான் என்னோட கேள்வி ஐயா. அட்கல் D3 போடுற ஆட்களுக்கு 6 மாதத்துக்கு ஒருக்கா பிளட் டெஸ்ட் செய்வாங்க. ஆனால் அது பாதிப்பு மிச்சம் குறைவாக தான் இருக்கும். டோஸ் வந்து பார்த்து தான் தொடர்ந்து எடுக்கலாம். அது பிரச்சனை எடுக்கலாம். ஓகே. மற்றது சரி சொல்லுங்க. ராஜேஷ் பாலா சொன்னதுல இலங்கையில இளைஞர்கள் தண்ணீருக்கு பதிலாக ஆல்கோஹால் குடிக்கிறார்கள். உண்மையம்மா, அது உண்மைதான். நன்றி. நான் chat box வாசிக்கிறேன்னா நீங்க வாசிங்க, டைம் சரியா. Rasantini, your presentation was very informative. Gandhi Master from UK. Thank you, Doctor, for your detailed explanation with the slides. Thres Mariadas Master, it's very good, useful information about your speech and PowerPoint. Thank you very much. Yasso, France. எனக்கு வருது இல்லையா?
ரெண்டு ஸ்லைட் பண்ணி கீழே போயில யாரும் வாசிப்பினோம் அதை இனிய இரவு வணக்கம் அந்த ஸ்பீச் நல்லா இருந்தான்னு தான் போட்டிருக்கிறாவா. ஓகே, நன்றி 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 அம்மா. ஞானா யோகராஜா போட்டிருக்கிற தேங்க்யூ டாக்டர் நவரத்னம். இனிய இரவு வணக்கம் அவா ஸோ பிரான்ஸ். இனிய இரவு யோகராஜா போட்டிருக்க சொல்லுங்க. மிகவும் உடல் நலம் சார்ந்த பதிவு, மிகவும் நன்றி டாக்டர் நவரத்னம் மாஸ்டர். வாழ்க வளமுடன். மற்ற ஞானா யோகராஜா தேங்க்யூ டாக்டர் நவரத்னம் மாஸ்டர் ஃபார் யுவர் இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் எஜுகேஷனல் ஸ்பீச். அவ்வளோதான். தேங்க்யூ. நாங்கள் இப்பொழுது நிறைவு செய்கிற நேரத்துக்கு வந்துட்டோம் ஐயா. நிறைவு செய்வோம்.